பாஜகவுல டோட்டலா 25 தொகுதிகள் மட்டும் தான் எங்களால கொடுக்க முடியும். இதுக்கு மேல ஒரு தொகுதி கூட கேட்கவே கேட்காதீங்க. மீதி இருக்கிற எல்லா தொகுதிகளையும் பெரும்பான்மை காமிச்சு நான் வந்து சீட் புடிச்சு உட்கார்ந்து என்னுடைய பவர் என்ன அப்படிங்கறத காமிக்கணும்னு சொல்லிட்டு இபிஎஸும் அமித்ஷாவும் மீட்டிங்ல பரபரப்பா பேசிக்கிட்டாங்களாமா. சோ இந்த மீட்டிங்ல இதுக்கு மேல அவ்வளவுதான், அமித்ஷா அவர்களும் தலையசிச்சிட்டாரு. அடுத்து வந்து எடப்பாடியும் ஓகே சொல்லிட்டாரு. சோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஓகே அப்படின்னா மீதம் இருக்கிற எல்லாரையும் அவங்க பாத்துப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க விடுங்க அப்படியே ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கொதிக்க போற ஒரே ஒரு நபர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன் எதுக்கு இந்த 25 தொகுதிகள் போதாது அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி போதும், இது எப்படி அப்படிங்கிற ஒரு விரிவாக்கத்தை நம்ம பேசுவோம். டீகோட் பண்றேன், டோட்டலா மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ரொம்ப சமீபத்துல அமித்ஷா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் வந்து 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்பீச். 2 பேரும் யாரையுமே உள்ள விடல. உள்ள வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒரே ஒரு நபர், ஒருத்தர் ஹிந்தில பேசினா அதை வந்து இவருக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, தமிழ்ல பேசினா இதை வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்ட்டு ஒரே ஒரு நபர் தான். காக்கா கூட உள்ள இல்ல அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு ரகசிய மீட்டிங்ல அதுவும் பாருங்க, ஒரு ரூமர் வந்துச்சு பாருங்க. வெளில வந்தாருங்க, அவர் வரும்போது வந்து முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு என்னவோ நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணியே கிடையாது இதுக்கப்புறம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஓவரா எக்ஸாஸ்டேட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அளவுல இப்படிங்கிற விஷயத்த அப்படியே அப்படி ஸ்லோ மோஷன் பண்ற மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துச்சு. சரி, இதை நம்ம ஓவரா இழுக்க வேணாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நேர்லயே பார்த்த மாதிரி திகார் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அந்த வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய ரூமர் அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இதுல இப்போ கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது என்ன தெரியுமா? 25 தொகுதிகள் அப்படிங்கிறது எடப்பாடியாருக்கும் அமித்ஷாவுக்கும் வந்து நடுவுல ஒரு பெரிய பேச்சுவார்த்தை போச்சு. இவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேப்பர்ல வந்துருச்சு தீபிகா, இதுக்கப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மைதானா இல்ல அவங்களும் அடிச்சு விட்டுருக்காங்களா அப்படின்னு தான் தெரியல. சரி, இந்த 25 தொகுதி அப்படிங்கிறது போதுமா, பாஜகவுக்கு போதுமா? இது ஒரு கேள்வியை நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன். சோ ஐ திங்க் 2021 வருடம் ஒரு 3 விழுக்காடு அளவுக்கு தான் பாஜகவினுடைய கால் அப்படிங்கிறது தமிழகத்துல ஊனப்பட்டுருச்சு, கரெக்டா? சோ அதுக்கு மேல அவங்களுக்கு ரேஷியோவே கிடையாது. எல்லாரும் கலாச்சிட்டு கூட இருந்தாங்க. ஏங்க, ஒரு 1% 2% 3% எல்லாம் ஒரு இதுவா கட்சி, அதெல்லாம் பாஜகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு டர்ன் என்ன ஆச்சு அப்படின்னா, 3% இருந்து கிட்டத்தட்ட ஒரு 11% இருந்து 13% ஆஃப் ஓட் ஷேர் வரைக்கும் இப்போ தமிழகத்துல ஊஞ்சிருக்கு கால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஒரே ஒரு நபர், அண்ணாமலை. சோ அண்ணாமலை அவர் எப்ப வந்து தமிழக பாஜகவுல நான் வந்து சாதிக்கிறேன், நான் வரேன், நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாரோ, அவருடைய அந்த விஸ்வரூபத்துக்கு அப்புறமா டோட்டலா எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டப்பனா நின்ன அண்ணாமலை இன்னைய வரைக்கும் அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு மந்திரம் என்ன? எனக்கு பாஜக வளரணும், பாஜக ஒரு பெரிய கட்சியா தமிழகத்துல கால் ஊன்றி நிக்கணும். நம்ம ஏன் கூட்டணி கட்சிகளுக்குள்ள போயிட்டு, திராவிடத்துக்குள்ள போயிட்டு நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம அவங்களுக்கு பின்னாடியே ஒழியணும்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நம்ம ஆட்சியை பிடிக்கணும். சோ ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம தனித்து நிக்கணும், நம்ம தனித்து நின்று எலெக்ஷன்ல போட்டியிடணும். நம்ம அவங்க கூட கூட்டணி கட்சியில ஒரு இந்த 20 சீட்டு 25 சீட்டு இப்பெல்லாம் சொன்னா எப்படி, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கறது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் எல்லாருமே கேக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க. ஆனா இதுக்கு பாருங்க, 2021லயே 3% இருக்கும் போது 20 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப 2026 தேர்தல் அப்படிங்கும் போது ஒரு 13 எவ்வளவு மாசான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி. சோ 11% இருக்கு அப்படின்னா எவ்வளவு அளவுக்கு ஒரு மாசான ஒரு நல்ல வளர்ச்சி இல்லையா? இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 40 இருந்து 50 தொகுதியாவது கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு 20 25 நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப எடப்பாடியார் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, 25 தொகுதி கொடுக்குறேன், ஆனா 10 தொகுதி கன்ஃபார்மா நீங்க ஜெயிப்பீங்க, உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்புங்க, 10 எம்எல்ஏ உங்களுக்காகவே இருப்பாங்க. சோ கண்டிப்பா பாஜக தரப்புல 10 எம்எல்ஏ வருவாங்க, நீங்க ஃபீலே பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவங்க கிட்ட உத்தரவாதம் எல்லாம் கொடுத்திருக்கிறாராம். சோ இதுக்கு அமித்ஷாவும் ஒத்துக்கிட்டதான் தினமலர் போட்டிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா வாய்ப்பு இல்லை. அமித்ஷா வந்து ஒத்துக்கிறதுக்கு எல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி தான்.
என்னன்னா அண்ணாமலை வந்து ஒத்துக்க மாட்டாரு. அண்ணாமலை எல்லாம் ஒத்துக்கணுமா, அவர் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க 1-2 பேர் கிடையாது, எக்கச்சக்க பேர். சோ அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் சொன்னா மட்டும்தான் இங்க ஒட்டு மொத்தமா பாஜகவே நிகழும். சோ பாஜகவுல இப்போதைக்கு மாநில தலைவர்னா நயினார் நாகேந்திரன் தானே, அவர் தானே அப்ப எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும். அவர் சொல்லிட்டா போதும் தீபிகான்னு கேட்டீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படிங்கறதே அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் சொன்னாதான் அங்க ஒர்க் அவுட் ஆகும் போல. சோ டோட்டல் ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி இருக்குங்க. தமிழக பாஜக அண்ணாமலைக்குன்னு ஒரு பக்கம், அடுத்து வந்து தமிழக பாஜக நயினார் நாகேந்திரனுக்குன்னு ஒரு பக்கம். சோ லிட்ரலி 2 சைடும் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ நீயா நானா அப்படின்னு சொல்லி வரும்போது நயினாரை விட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நயினாரை விட அதிகமான ஆதரவு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம மாத்தி எல்லாம் பேசவே முடியாது. சோ அவர் இல்லைன்னா எப்படி தமிழக பாஜக வளர்ந்துருக்கும்? இன்னைக்கு நீங்க அங்க ஓகே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இவரு வந்து எப்படி ஒத்துப்பாரு? இவருக்கான ஒரு ஆசை என்ன? அவர் அன்னையில இருந்து சொல்றது என்ன? நேத்து வந்து நயினார் என்ன சொல்றாரு, 2029 நம்ம இலக்கு அப்படிங்கிறாரு. அமித்ஷாவும் அதுதான் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விடுறாராம். பட் 2029 தான் உங்க இலக்குனா அப்ப ஏங்க இவங்களுக்கு கூட இப்ப கூட்டணி வச்சீங்க? இப்ப எதுக்கு உங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏஸ் தான் இப்ப இருக்காங்களே, போதாதா? எவ்வளவு கேள்விகள் இருக்கும்? 1-2 கேள்விகள் கிடையாது, அவ்வளவு கேள்விகளை முன்னாடி வச்சுக்கிட்டு குமுறிட்டு இருக்காங்க அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள். சோ அண்ணாமலை இப்போதைக்கு ஓகே சொல்லணும், அண்ணாமலையை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அவருக்கு 20 தொகுதிகள் அப்படிங்கறதெல்லாம் பத்தாது, 25 அப்படிங்கறதெல்லாம் பத்தாது. அவருக்கான இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சோ அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து மீதம் இருக்கிற எல்லாரும் அகேன்ஸ்டா தான் நிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட சொம்புகள் அப்படின்னு சொல்லப்படுற பாஜகவில இருக்கிற நபர்கள்னு பார்த்தா நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லார் பேரையும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சோ ஒரு 15 பேர் முக்கிய நபர்களா நாங்க நிக்க வைப்போம். 25 தொகுதிகள் அப்படின்னா இதுல ஒரு 15 முக்கியமான ஆட்கள்லாம் வந்துருவாங்க. இதுல நான் சொன்ன லிஸ்ட்ல ரொம்ப பெருசா நம்மளுக்கு பிரபலமா தெரியிற நபர்களை நிக்க வச்சிருவாங்க. பட் மீதம் இருக்கிற தொண்டர்கள் பாஜக வளரணும்னு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணாமலையை நம்பி இளைஞர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அண்ணாமலை நீங்க பதவி கொடுக்காம 0 ஆக்கிட்டீங்கன்னா இந்த ஓட்டு எல்லாம் என்ன ஆகுது? விஜய் பக்கம் போகும். இதுக்கு ஒரு பெரிய விவாதமே நடக்குது. சோ விஜய் பக்கம் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும். அண்ணாமலை தான் வேணும், அண்ணாமலைக்காக நாங்க அரசியலுக்கு வரோம் அப்படின்னு வந்தவங்க பெரிய அளவுல நகர்வு காமிக்காத காரணத்தினால இவங்க மொத்தம் என்ன பண்றாங்க, திரும்பவும் இளைஞர்கள் பட்டாளமா இருக்கிற விஜய் பக்கம் தான் நகருவாங்க. இதுல பெரிய டிபேட் பண்ண ஒண்ணுமே கிடையாது. சோ வானதிக்கானாலும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கானாலும் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிரும். நீங்க எம்எல்ஏ ஆவறீங்களோ இல்லையோ உங்களுக்கு நிக்கிறதுக்கு போட்டிடுறதுக்கு இடம் கிடைச்சிரும். அடிமட்ட தொண்டனுடைய நிலைமை என்ன? தொண்டர்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்ன? அவங்களுடைய வளர்ச்சி என்னைக்குதான் வளர்றது அப்படிங்கிறது தான் அண்ணாமலை துடியா துடிச்சிட்டு இருக்கிற பேச்சு. பட் இதற்கான பதில்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்கணும். சோ விஜயனுடைய மரணமா சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு பரப்புரை வந்து வேற லெவல்ல பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியும். சோ இவருக்கு என்ன பண்றாங்க, திருவாரூர்ல இருக்கிற தெற்கு விடுதியில வந்துட்டு பெரிய அளவுல கூட்டம், பரப்புரை பண்ற அந்த வாகனம் கிட்டேயே அவ்வளவு அளவுக்கு கூட்டம், அவ்வளவு நபர்கள் அப்படியே குவிஞ்சு ஈக்குட்டி மாதிரி இருந்திருக்காங்க. சோ அந்த நேரத்துல விஜய் அவர்கள் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்கா எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படின்னு திமுகவுல இருக்கிற முக்கிய ஆட்கள் கொதிச்சிட்டு இருக்காங்க. அதுல மா சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கமே கொடுத்திருக்காரு. விஜய் சொல்ற விஷயம், நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்க கூட மருத்துவர்கள் இல்ல, இந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்ல திமுகவுடைய கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு மோசமா வந்து நடக்குது ஆட்சி பாருங்க அப்படிங்கிறாரு. இதை அவர் பார்த்தாரா? அவர் எப்படிங்க இப்படிலாம் பேசலாம்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து நேர்ல வந்து போய் பார்க்க சொல்லுங்க, நம்மளுடைய வேலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நேர்ல போய் பார்க்க சொல்லுங்க. அவர் யாரோ எழுதி கொடுத்து பேசிட்டு இருக்காரு, அதை பார்த்து அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நேர்ல பார்த்தாதான் விஜய்க்கு புரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் கொதிச்சு டென்ஷனா எழுந்துட்டு இருக்காரு. சோ இந்த பரப்புரையில நீங்க வந்து என்னதான் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களால பண்ண முடியாது. ஏன் மக்களே, நான் உங்களை பார்க்க கூடாதா? என்னை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு திமுக அரசாங்கம் ட்ரை பண்ணுது. உங்களை நான் பார்க்க கூடாதா? உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கினா மட்டும் போதும் தானே அப்படின்னு பல கேள்விகள் என்ன பண்றாரு விஜய் மக்கள் மத்தியில வைக்கிறாரு. சோ நீங்க வந்து லைட்ஸை கட் பண்ணாலும் ஸ்பீக்கரை கட் பண்ணாலும் என்னத்தை கட் பண்ணாலும் வேலைக்காக போறதே இல்லை. நான் யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களுக்காக நான் வந்து அவங்களுடைய கேள்விகளை கேட்கதான் செய்வேன் அப்படிங்கிறாரு. அண்ட் கூடுதலா இவர் உண்மையாக அரசியல் தலைவராக ஆயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? உள்ள இருக்கிற குழந்தைகள் கிட்ட சந்தன மாலைகள் எல்லாம் போட்டு வரவேற்பெல்லாம் பண்றாரு இவரு விஜய் அவர்கள். சோ இவருக்கு வந்து பெரிய வேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் பரிசா கொடுத்திருக்காங்க. சோ லிட்ரலி சூப்பரா போகுது. என்ன நடக்குது அரசியல் களத்துல அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுல, இந்த விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வச்சு செம்ம மாசா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்டா திரும்பவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.